கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வசனத்தை நாம் நிதானமாய் வாசிக்கும் பொழுது 2 காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். முதலாவது காரியம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயம் என்பது என்ன என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். இரண்டாவதாக, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. எகிப்து தேசத்திலே என்ன நடந்தது? 2 காரியம். முதலாவது அதிசயம் என்பது என்ன, இரண்டாவது எகிப்திலே நடந்தது என்ன. முதலாவது அதிசயம் என்பது என்ன, இரண்டாவது எகிப்து தேசத்திலே நடந்தது என்ன. முதலாவதாக அதிசயம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அடையாளங்களினாலும். அடையாளங்கள் என்பது சைன், அடையாளம். இரண்டாவதாக அற்புதம், மிராக்கிள்ஸ். மூன்றாவதாக 3 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும். நன்றாய் கவனியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும். இந்த 3ம் சேர்ந்ததின் அர்த்தம் பலத்த செய்கைகள் என்ற அர்த்தம். பலத்த செய்கைகள் என்றால் ஒண்டர்ஸ் என்ற அர்த்தம். ஒண்டர்ஸ் என்பது பலத்த செய்கைகள், ஒண்டர்ஸ் என்றால் அதிசயம். அப்போ இந்த வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயம். அடையாளங்கள் என்பது சைன், அற்புதங்கள் என்பது மிராக்கிள், அதிசயம் என்பது ஒண்டர்ஸ். அதிசயம் என்பது என்ன? இந்த உலகம், அதிசயம் என்பது எதை குறிக்கிறது? உலகத்திலே பண்டைய நாட்களிலே 2000 வரைக்கும் உலக அதிசயம் 7 காரியங்கள் சொல்லப்பட்டது. உலக அதிசயங்கள் மொத்தம் 7. யாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பண்டைய நாட்களில் இருந்து கிபி 2000 வரைக்கும் ஒரு 7 உலக அதிசயம் சொல்லப்பட்டது. வாசிக்கிறேன். கிசா பிரமிட், இரண்டாவதாக பாபிலோன் தொங்கு தோட்டம், ஆர்டிமிஸ் கோயில், ஜிஎஸ் கடவுளின் சிலை, மசோலஸ் மசோலியம், ரோட்ஸ் சிலை, அலெக்சாண்ட்ரியா கலங்கரை விளக்கம். கிசா பிரமிட், பாபிலோன் தொங்கு தோட்டம், ஆர்டிமிஸ் கோயில், ஜிஎஸ் கடவுளின் சிலை, மசோலஸ் மசோலியம், ரோட்ஸ் சிலை, அலெக்சாண்ட்ரியா கலங்கரை விளக்கம். இது பண்டைய நாட்களிலே உலக அதிசயங்கள். நவீன நாட்களிலே உலக அதிசயம் என்று இப்பொழுது வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு 7 காரியங்களை, 7 செயல்களை உலக அதிசயமாக வைத்திருக்கிறார்கள். வாசிக்கிறேன். தாஜ்மஹால் இந்திய தேசத்தில் இருக்கிறது. இரண்டாவதாக கிறிஸ்துவின் மீட்பர் சிலை பிரேசில் நாட்டில் இருக்கிறது. மூன்றாவதாக சீன பெருஞ்சுவர் சீனா தேசத்தில் இருக்கிறது. நான்காவதாக ரோமன் கொலோசியம் இத்தாலி நாட்டில் இருக்கிறது. ஐந்தாவதாக மச்சு பிச்சு, அது பெரு நாட்டில் இருக்கிறது. ஆறாவதாக சிச்சன் இட்சா மெக்சிகோ நாட்டில் இருக்கிறது. ஏழாவதாக பெட்ரா ஜோர்டான் நாட்டில் இருக்கிறது. இந்த பண்டைய நாட்களிலே உலக அதிசயமாக இருக்கட்டும், இந்த நவீன நாட்களிலே, தற்போதுள்ள நாட்களிலே உலக அதிசயமாக இருக்கட்டும், எல்லாம் சொல்லப்படுகிற காரியம் என்ன? மனிதனுடைய புத்தி கூர்மையை குறித்தும், அவனுடைய கலை திறனை குறித்தும், கட்டிட கலையை குறித்தும்,
பிரமிப்பான தோட்டங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைதான் அதிசயம் என்று சொல்லுகிறார்கள். அதிசயம் என்பது என்ன? கிரகிக்க முடியாத அளவில் உள்ள காரியம், வியப்பூட்டும் காரியம், அதிசயப்பட வைக்கும் காரியம், ஆச்சரியப்பட வைக்கும் காரியம், பிரம்மாண்டமான காரியத்தை தான் அதிசயம் என்று இந்த உலகம் சொல்லுகிறது. ஆனால் உண்மையாக பார்த்தால் இந்த உலகத்தில் உள்ள எதுவும் அதிசயம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வதை அதிசயம். அந்த அதிசயங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் நாட்டிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. நாம் ஏற்கனவே அதிசயம் என்பது என்ன என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இரண்டாவது காரியம், எகிப்து தேசத்திலே நடந்தது போலவே அதிசயங்களை காணப்படுவேன். எகிப்து தேசத்திலே என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்து தேசத்திலே 10 வாதைகள் உண்டானது. 10 வாதைகள். இந்த இடத்துல 10 வாதைகள் உண்டானது. இது ஒரு அடையாளம். 10 வாதைகள் உண்டானது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்திலே இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு வாதையும் அணுகவில்லை, ஒரு வாதையும் பாதிக்கவில்லை. இது அடையாளம். இந்த இடத்துல அற்புதம் என்பது என்ன? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாதை வராமல் பாதுகாத்துக் கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய கர்த்தர் பாதுகாத்தார். இது அற்புதம். இதிலே அதிசயம் என்ன? 10 வாதைகளை உண்டாக்கின ஆண்டவராகிய கர்த்தரே அதிசயம். அவர்தான் அதிசயம். மனோவா கர்த்தருடைய தூதரை பார்த்து கேட்கும் பொழுது, உம்முடைய பெயர் என்ன, உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டபோது கர்த்தருடைய தூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? என் நாமம் அதிசயம் என்று சொன்னார். ஆண்டவராகிய கர்த்தரே அதிசயம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், மகா பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம் ஆண்டவர். செங்கடல் 2ஆய் பிளந்தது. இந்த சம்பவத்திலே செங்கடல் 2ஆய் பிளந்த சம்பவத்திலே அடையாளம் என்பது என்ன? தண்ணீர் 2 பக்கமும் சுவர் போல காட்சி அளித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அது நடுவிலே நடந்து சென்றார்கள். கடலிலே அந்த தரைப்பகுதி வெட்டாந்தரை போல ஆனது. தண்ணீர் குவியலாக சுவர் போல நின்றது. இது அடையாளம். இதிலே அற்புதம் என்ன? முன்பாக செங்கடல், பின்னாடி வருகிற சேனை பார்வோனின் சேனை. இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி போய் இருக்கிறாங்க. நாங்க என்ன செய்வது? முன்பாக செங்கடல் இருக்கிறது, அதிலே மூழ்கி நாங்கள் மரித்து போவோம். பின்னாடி பார்வோன் சேனை வருகிறது, அவர்களை கொன்று போடுவார்கள் என்று கலங்கி இருக்கிற வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் செங்கடலை 2ஆய் பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அற்புதமாக இருந்தது. இந்த சம்பவத்திலே அதிசயம் என்பது என்ன? கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினால் செங்கடலை 2ஆய் பிளந்தார். அப்போ அடையாளம் என்பது ஒரு சம்பவம், அற்புதம் நடக்கும் பொழுது நடக்கிற ஒரு சம்பவம் தான் அடையாளம். ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது ஒரு அடையாளம் உண்டாகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு, ஒரு தனி மனிதனுக்கோ, ஒரு குடும்பத்திற்கோ, ஒரு திருச்சபைக்கோ, தேசத்திற்கோ, உலகம் முழுவதற்குமோ ஒரு நன்மை செய்வதற்கு பெயர்தான் அற்புதம். அதிசயம் என்பது ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையை செயல்படுத்துகிறார். அதுதான் அதிசயம். ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம் வாழ்விலே நன்மை செய்வது அற்புதம். கர்த்தர் நம் வாழ்விலே நன்மை செய்வது அற்புதம். அற்புதம் என்பது என்ன? கர்த்தர் நம் வாழ்க்கையிலே நன்மை செய்கிறார். அதற்கு பேர் தான் அற்புதம். அந்த அற்புதம் நடக்கும்போது நடக்கிற சம்பவம் தான் அடையாளம். கர்த்தர் தம்முடைய கரத்தினால் செய்வது அதிசயம். மீட்பு என்பது அற்புதம். ரட்சிப்பு என்பது அற்புதம். சுகம் கொடுப்பது அற்புதம். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடைப்பது அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கிடைப்பது அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில ஆறுதல் கிடைப்பது அற்புதம். அடையாளம் என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில சுகம் கிடைக்கும் பொழுது என்ன அடையாளம் நடக்கிறது? மருத்துவர்களால் சுகமளிக்க முடியாத இடத்தில் வியாதிகள் குணமாகிறது. அடையாளம். நம் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் பொழுது சமாதானம் உண்டாகிறது. இதிலே நடக்கிற அடையாளம் என்ன? இதுவரைக்கும் கட்டப்பட முடியாத இந்த வீடு கட்டப்படுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நம் வாழ்க்கையிலே சுகம் உண்டாகிறது. சுகம் என்பது அற்புதம். இதிலே அடையாளம் என்பது என்ன? மருத்துவர்களால் சுகமாக்க முடியாத இடத்திலே வியாதி சுகமாகிறது. வியாதி சுகமாவது அடையாளம். நம் வாழ்க்கையிலே சுகம் உண்டாவது அற்புதம். சமாதானம் உண்டாகிறது. நம் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகிறது. இதிலே அடையாளம் என்ன?
குடிகார கணவனை கர்த்தர் ரட்சிக்கிறார். குடிகாரர்கள் மனம் திரும்புகிறார்கள். இது அடையாளம். குடும்பத்திலே உள்ளத்திலே ஒரு சமாதானம் உண்டாகிறது. இது அற்புதம். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறார். விடுதலை தருவது அற்புதம். அதன் அடையாளம் என்ன? இதுவரை கட்டப்பட முடியாத வீடு கட்டப்படுகிறது, கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இது ஒரு அடையாளம். அற்புதம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கையிலோ, குடும்பத்திலோ, ஊழியத்திலோ, சபையிலோ, தேசத்திலோ நடக்கிற நன்மைகள் தான் அற்புதம். அந்த நேரத்திலே நடக்கிற சம்பவங்கள் தான் அடையாளம். அதிசயம் என்பது என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய கரத்தினால் செய்வது அதிசயம். அல்லேலூயா. நோவா குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, அது அற்புதம். நோவா குடும்பம் பாதுகாக்கப்பட்டது அற்புதம். அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது, மழை நிறுத்தப்பட்டது. உலகம் முழுவதும் அழிக்கப்படும் போது தண்ணீர்களால் முழுவதும் நிரப்பப்பட்டது. நோவாவின் குடும்பம் மட்டும் அந்த பேழைக்குள்ள பாதுகாக்கப்பட்டாங்க. ஆண்டவர் மழை நிறுத்தும் போது வானத்திலே ஒரு வில்லை வைத்தார். ஏன் தெரியுமா? இனி மழை வரும் பொழுது நான் ஜனங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறும்படி இனி நான் தண்ணீரினால் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி வானத்திலே ஒரு வில்லை வைத்தார். ஒரு அடையாளமாக ஒரு வில்லை வைத்தார். அதுதான் வானவில். இவ்வளவு பெரிய மகா பயங்கரமான காரியங்களை செய்து ஆண்டவராகிய கர்த்தர் ஒரே ஒரு குடும்பத்தின் மூலமாக இந்த முழு உலகத்தில் மீண்டுமாய் பெரிதாய் வளர பண்ணினார், உயர பண்ணினார். இத்தனை கோடி ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அதுதான் அதிசயம். நமக்கு சமாதானத்தை தரும்படிக்கு இயேசு பிறந்தார். நமக்கு சமாதானத்தை தரும்படிக்கு இயேசு பிறந்தார். நமக்கு சமாதானம் தரும்படி பிறந்தார். இது அற்புதம். இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்த போது அவர் பிறந்த இடத்திலே மேலே நட்சத்திரம் உண்டானது. அது அடையாளம். இதிலே அதிசயம் என்ன? ஆண்டவராகிய கடவுளே, ஆண்டவராகிய கர்த்தரை மனிதனாக அவதரித்து பூமியிலே வந்தார். அதுதான் அதிசயம். இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9:6 கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிசயம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டோம். அற்புதம், அடையாளங்கள், அதிசயத்திற்கு வித்தியாசத்தை அறிந்து கொண்டோம். இரண்டாவது காரியமாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்த சம்பவத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் மிக முக்கியமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை அறிந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய காரியம், உண்மையான உலக அதிசயம் எது? பண்டைய நாட்களிலே உலக அதிசயம் 7 பார்த்தோம். நவீன நாட்களாகிய இன்றைய நாட்களிலே உலக அதிசயங்கள் 7 பார்த்தோம். எல்லாமே மனிதனுடைய கரத்தையும் மனிதனுடைய பலத்தையும் மனிதன் செய்யக்கூடிய வியப்பூட்டும் காரியத்தையும் தான் அதிசயம் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தை உண்டாக்கின ஆண்டவராகிய கர்த்தர் செய்த காரியங்களை உலகம் சொல்லவில்லை. உண்மையான உலக அதிசயங்கள் 7. முதலாவது தேவனுடைய படைப்புகள். முதலாவது உலக அதிசயம் தேவனுடைய படைப்புகள். ஆண்டவராகிய கர்த்தர் உலகம் முழுவதையும் படைத்தார். வானம், பூமி, பூமியில் உள்ள எல்லா மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். மனிதனையும் உண்டாக்கினார். தம்முடைய சாயலாவே உண்டாக்கினார். முதலாவது உலக அதிசயம் தேவனுடைய படைப்புகள். இரண்டாவது, எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்துக்கு நேராய் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். அதைத்தான் நாம் மீகா 7:15 வாசிக்கிறோம். எகிப்து தேசத்திலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணுகிறார். எகிப்து தேசத்திலே கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள், சிறைப்பட்டிருந்தார்கள். அந்த இடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய மகா புயத்தினால், ஓங்கிய புயத்தினால் அதிசயமாய் இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேல் நாட்டுக்கு கொண்டு வந்தார். கானான் தேசத்தை இஸ்ரவேல் என பெயர் மாற்றம் பண்ணினார். இது இரண்டாவது அதிசயம். மூன்றாவது உலக அதிசயம், பாபிலோன் நாட்டிலிருந்து இஸ்ரவேல் நாட்டிற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வருவது. இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத் நேச்சாரின் நாட்களிலே 70 ஆண்டுகள் சிறையாக இருந்தார்கள். அந்த இடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய புயத்தினால் மீண்டும் இஸ்ரவேல் நாட்டிற்கு கொண்டு வந்தார். 70 ஆண்டுகள் பாபிலோனில் இருந்து வந்தார்கள். இரண்டாவது உலக அதிசயத்திலே எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வரும்பொழுது 400 ஆண்டுகள் சிறைப்பட்டிருந்தார்கள், மீண்டும் வந்தார்கள். இந்த இடத்திலே பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வரும்பொழுது 70 ஆண்டுகள் சிறைப்பட்டிருந்து மீண்டும் வந்தார்கள். நான்காவது உலக அதிசயம்,
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தது அதிசயம். உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் நமக்காக பூமியிலே வந்தார். பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை வயிற்றிலே கர்ப்பமாகி பூமியிலே பிறந்தார். எந்தவித மனித இடைபாடும் இல்லாமல், எந்தவித மனித செயலும் இல்லாமல் அவர் பூமியிலே பிறந்தார். இயேசுவின் பிறப்பு ஒரு அதிசயம். ஐந்தாவது உலக அதிசயம் இயேசுவின் உயிர்த்தெழுதல். இயேசுவின் உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு அதிசயம். ஏனென்றால் இந்த உலகத்திலே மரித்தவர்கள் ஒரு சிலர் திடீரென்று எழுந்திருக்கிறார்கள், திடீரென்று உயிர் பிழைத்திருக்கிறார்கள். அடக்கத்திற்காய் கல்லறைக்கு கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல உயிர் பிழைத்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த போது லாசரு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் மரித்து 4 நாட்கள் கழித்து இயேசு கிறிஸ்துவினால் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டான். அவன் இன்றைக்கு உயிரோடு இல்லை, அவன் மீண்டும் மரித்து போனான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதுதான் அதிசயம். ஆறாவதாக, உலகின் எல்லா நாடுகளில் இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் நாட்டுக்கு திரும்பினர். ஆறாவது உலக அதிசயம், உலகில் எல்லா நாடுகளில் இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் நாட்டுக்கு திரும்பினர். இது என்ன அதிசயம் என்றால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களுக்கு பின்பு கிபி 70ஆம் ஆண்டிலே ரோம அரசன் தீத்து என்பவரால் தேவாலயம் இடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதற்கும் துரத்தப்பட்டார்கள். கிபி 70 இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதிலும் பரம்பி இருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய இந்திய தேசத்திலே கேரளாவிலே கொஞ்சம் யூத மதத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் இருக்கிறார்கள். இதில் என்ன அதிசயம் என்றால், கிபி 1948 இஸ்ரவேல் என்ற நாடு மீண்டும் ஆரம்பமாகியது. கிபி 1948 நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து அடுத்த ஆண்டிலே இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் பெற்றது. கிட்டத்தட்ட 1900 வருஷம். சரியாக சொல்ல வேண்டுமானால் கிபி 70ஆம் ஆண்டிலிருந்து கிபி 1948ஆம் ஆண்டு வரைக்கும் 1878 ஆண்டுகள், 1878 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தின் எல்லா பகுதியிலும் பரவி இருந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்தார்கள். இது ஆறாவது உலக அதிசயம். ஏழாவதாக, இயேசுவின் வருகை. ஆறாவது உலக அதிசயத்திற்கும் 7வது அதிசயத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல வந்துவிட்டார்கள். இடிக்கப்பட்ட ஆலயத்தை, தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அதை கட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து வருவார். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகாபரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சலீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒலிவ மலையிலே இயேசு வந்து இறங்க போகிறார். இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து அந்த ஒலிவ மலை மேலே 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட வேண்டும் என்று பிளான் பண்ணாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலுக்காக பிளான் பண்ணி ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது அந்த ஒலிவ மலையிலே உட்பகுதியிலே விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்து அந்த இடத்திலே அவர்கள் செய்த முயற்சியை விட்டுவிட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அது ஒரு அதிசயம். 6 அதிசயத்தை நாம் பார்த்து விட்டோம். 7வது அதிசயத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். இப்பொழுது நாம் புத்தகத்திலே 6 அதிசயத்தையும் எழுதி பார்த்து கொண்டிருக்கிறோம். 7வது அதிசயம் நடக்கும் பொழுது நாம் இயேசுவோடு கூட இருக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை நடப்பது அற்புதம். அது நடக்கும் பொழுது நடக்கிற சம்பவம் அடையாளம். ஆண்டவராகிய கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்வது அதிசயம். அது மகா பெரிய காரியம். நம்ம வாழ்க்கையில எனக்கு நன்மை உண்டாகணும், எனக்கு சுகம் உண்டாகணும், எனக்கு பலன் உண்டாகணும்,
எனக்கு கடன் பிரச்சனை மாறணும், என் குடும்பத்தில் நான் இதுவரை நடக்காத காரியங்கள் நடக்கணும், எல்லாம் நல்லதுதான், இது அற்புதம். அற்புதத்தை மாத்திரம் பார்த்து பார்த்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவருடைய மகத்துவங்களை பாருங்கள். அவர் எவ்வளவாய் இந்த உலகத்தை உண்டாக்கினார், அவருடைய சாயலாக என்னை உண்டாக்கினார், என்னை மீட்கும்படிக்கு இந்த பூமியிலே வந்தார், மீண்டும் என்னை கொண்டு போக அவர் வரப்போகிறார் என்கிற மகத்துவத்தை பாருங்கள். ஒரு நாள் நாம் பின்வாங்கி போவதில்லை. ஆண்டவராகி கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவர் செய்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. அதிசயங்களை காணப்படுகிற கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்வாராக. கண்களை மூடி சொல்லிப்போம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. அற்புதங்களை பார்த்து ஏமாந்து போகாதபடி, அற்புதங்களை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்காதபடி, அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.